உண்டாகட்டும். ஏனென்றால் அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அருமையான வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலையில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு, வியாசர்பாடியில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வந்தேன். ஆனால் இங்கே வந்தது பிறகு தம்பியும் நானுமா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உற்சாகம் வந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அவர் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் அவரோடு இருக்கிறது நான் உணர்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாம் யார்கிட்டையாவது ஒரு 10 நிமிஷம் பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து ஒரு புத்துயிர் வருகிறது அப்படின்னா நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக God is a good God. சி மைனர் தம்பி, நான் ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற மார்க்க மதங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இயேசு நாம் அடைய வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் அவரே ஏற்றுக்கொண்டார். மார்க்கத்தை உருவாக்கியவரே அதை எப்படி உருவாக்கினார் என்றால் உயிரை கொடுத்து உருவாக்கிய மார்க்கம். அதனால இந்த மார்க்கத்தை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா கொடுத்த பேமெண்ட் ரொம்ப காஸ்ட்லி பேமெண்ட். அதில் சொல்லலாமா? How many of you understand what I am talking about? எத்தனை பேருக்கு புரியுதுமா நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது? கொடுத்த கிரயம், தன்னுடைய திருச்சபைக்காக அந்த மணவாளன் கொடுத்த கிரயம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப உயர்ந்த கிரயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த உயர்ந்த கிரயத்தை அவர் கொடுத்ததுனால இந்த மார்க்கம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தோய்மானம் வந்தாலும் இன்னொரு இடத்துல கர்த்தர் அதை விட 2 மடங்கான வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நான் பாஸ்டர் சகை முதல்ல வரும்பொழுது எவ்வளோ பேர் இருந்தாங்க இந்த ஊரில், இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இனி ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த ஊரில்? 15-20 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊரில் அவிசுவாசிகள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய மார்க்கத்துக்காக அந்த மார்க்க தலைவன் கொடுத்தது பொன்னு வெள்ளி அல்ல, தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எங்க அப்பா எனக்காக உசுரை கொடுத்து இந்த மார்க்கத்தை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கல்யாணம் பண்ண புதுசுல ஐ லவ் யூ அப்படின்னு வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா ஐ லவ் யூ அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க எனக்காக வேண்டி சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா கணவனுக்கு அல்லது மனைவிக்கு கிட்னி சரியில்லை அப்படி சொன்ன உடனே கணவன் சொல்றாரு, உனக்காக நான் என்னுடைய 2 கிட்னியில ஒரு கிட்னியை நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி அவருடைய உடம்பை கிழிச்சு ஒரு கிட்னியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார்னா அதுக்கு பிறகு அவங்க அந்த அன்பு அப்படின்றது ரொம்ப வித்தியாசமா இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு கொஞ்சம் சட்னி கூட கொடுக்காத ஒரு உலகம். நாம கிட்னி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம புருஷன் நம்மளை நேசிக்கக்கூடிய நம்முடைய மனைவி நம்மளை நேசிக்கக்கூடிய அளவே வித்தியாசமா இருக்கும். ஆனா கிட்னி அல்ல தேவன் நமக்காக தந்தது, தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா?